ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து சண்டே சமையல் பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி இனிமேல் என்னோடய ரொட்டீன் வீடியோஸ்லாம் நான் ஒரு 1/2 வீடியோ போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வைப்ஸ் வச்சு டெய்லி நான் தொடச்சிடுவேன். எந்த டைம் நான் சமைக்கிறேனோ அந்த டைம்லாம் அப்பப்போவே நான் அடுப்பை வந்து நீட்டாக அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். உடனே தொடச்சிட்டோன்னா அது பெரிய வேலையாகவும் இருக்காது, நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. எந்த பூச்சியும் வராது, நீட்டாகவே இருக்கிறோம். முடிஞ்ச அளவு நான் எப்போவுமே க்ளீனாகவே வச்சுப்பேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே நல்லா தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக கொலின்னு வச்சு நான் தொடச்சேன், ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, ப்ளே ஆகலை. ஓகே, தொடச்சி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா தொடச்சிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். இட்லி சாம்பார் வச்சுட்டு தக்காளி சட்னி, இட்லி, அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனு. அது அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 1/2 இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கேமரா ஒழுங்காக செட் பண்ணிக்கிறேன். சரியாக செட் பண்ணலை, ஏற்கனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ ஃபோக்கஸ் ஆகிடுது. ஓகே, லைட்டாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 2 டப்பா, நான் சின்ன டப்பா தான் வச்சுருக்கேன். ஒரு எப்படின்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கணக்குக்கு. ஒரு 10 துவரம்பருப்பு, ஒரு 50 இல்லைன்னா 100 பாசிப்பருப்பு. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ, எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதுக்கேற்றாப்புல கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிடலாம். அவனுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஊற்றிடுங்க, கழுவி ஊற்றிடுங்க. அப்புறம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி நான் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். என்னோடய பையன், என்னோடய பொண்ணு, என்னோடய ஹஸ்பண்டு, நான். எங்கள் 4 பேருக்கு தான் கொஞ்சம் போதும், இந்த பருப்பு மட்டும் போதும். ஒரு 4-5 பேர்னால் நீங்கள் 150 பருப்பு அப்படிங்கிற மாதிரி ஆள் கணக்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஏன்னா அதிகப்படியாக குட்டி பையனுக்கு வந்து காரெல்லாம் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி மைல்டான சாம்பார் தான் சாப்பிடுவான். எது காரம் இல்லையோ, தயிர் சாதம், ரசம், சாம்பார் அந்த மாதிரி மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு சேர்த்து பண்ணுறதுனா, எங்களுக்கு தக்காளி சட்னி நாங்கள் பண்ணுறதுனால சரி, பாப்பாவுக்கும் குட்டி பையலுக்கும் இந்த சாம்பார் பிடிக்கும். ஓகே, 2 கட் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி வெங்காயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழுசாக போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் அது வேலை குக்கரில் தானே 3 விசிலில் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக சீரகம் போடலாம். லைட்டாக சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நிறைய வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க.
மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க லைட்டாக. தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம இப்போதைக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பின்னாடி தாளித்ததுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு விட்டுடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் அது முறைக்குட்டி வர வரைக்கும் நான் கொஞ்சம் ஓப்பன்லேயே விட்டுருவேன். மூடி உடனெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரு 1 மினிட் 2 மினிட் டக்குன்னு கொதிச்சிடும் அது. அதுக்கப்புறம் விசிலில் போட்டு 2 விசில்னால் 2 விசில், எனக்கு 3 விசில் கரெக்டாக வந்துடும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி இந்த பருப்பு பூ பூத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். கொதிச்சு வந்துருச்சா? ஓகே, ஓகே, இப்போ மூடிக்கலாம். விசில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்துச்சு, அது டக்குன்னு என்னத்தில் ரெக்கார்ட் ஆகலை, நான் சரியாக மூடலை. அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் திருப்பி மூடினேன். எப்படின்னா லைட்டாக சைடில் அப்படியே இந்த தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு, நான் சரியாக மூடாமல் இருக்கணும். கரெக்டாக குக்கர் எப்போவுமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா எக்கு தப்பா அது வாட்டுக்கு வெடிச்சிடும். குக்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். 3 விசில் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஒரு விசில் வந்துடுச்சு. அந்த சைடு தக்காளி சட்னிக்கு தான் அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி நான் கூடுதலாக வச்சுட்டேன் போல், அதான் வெளியில் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, 3 விசில் முடிஞ்சிச்சு. நான் அந்த சைடு அடுப்பை மாற்றிட்டேன். அந்த சைடு இட்லி சட்டிக்கு தண்ணியை ஊற்றி காய வச்சுட்டேன். ஒரு 1 மினிட் அது இங்கிட்டு காயட்டும். இங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு உளுந்து, வரமிளகா ஒரு 5 6 உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா எடுத்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா சிவப்பாக பொன்னிறமாக வறுத்துருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. பத்து வரமிளகா நான் போட்டிருக்கேன். ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அங்கிட்டு வேறு இட்லி வேறு ஊற்றணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியை கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சைடு. ஓகே, தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி வேணும்னா சேர்த்துக்கலாம் லைட்டாக. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் சால்ட் வேணால் போட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இல்லை, நான் பெரிய பெரிய தக்காளியை ஒரு 4 தக்காளி எடுத்தேன். அங்கிட்டு போய் இட்லி ஊற்றிடுவோம். கொஞ்சம் நான் துணிலாம் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை தெளிச்சிருக்கேன். மொத்தத்தில் ஒரு 1/2 hour வேலை. காலையில் எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறது. சண்டேவாவது நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி எந்திரிச்சதும் கொஞ்சம் நாங்கள் லேட்டு தான். நம்ம அம்மா அப்பா நமக்காண்டி இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க லைஃப்பில். நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு பிறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வலி வேதனை தெரியுது. சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், கிளப்புறது எவ்வளோ கஷ்டம். நான் அப்பப்போ அடுப்பு அப்படி தொடச்சிக்குவேன். எப்போவுமே தொடச்சிக்குவேன். லைட்டாக தண்ணி தெளித்தாலோ என்ன தெளித்தாலோ அப்பப்போ தொடச்சிக்கிட்டுவேன். அதேமாதிரி அடுப்பு வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே அடுப்பு க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சிடுவேன். பாத்திரம் உடனே கழுவிடுவேன். அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். பெருசாக வேலையே இருக்காது. அதே மாதிரி வீட்டில் ரொட்டீனாக எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ண செகண்டு வீடெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிடுவேன். வீடெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் தான் இப்படி சுற்றி திரும்பி இங்கே ஹால் சைடாக இருந்தாலும் சரி, ரூம் சைடாக இருந்தாலும் சரி போகிறதுக்கே கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு டஸ்ட்டு கூட, சின்ன டஸ்ட்டு கூட போட்டு வைக்க மாட்டேன். அதே மாதிரி குழந்தைங்களுமே அப்படி தான். பையனும் அப்படி தான், பாப்பாவும் அப்படி தான், ஹஸ்பண்டும் அப்படி தான். லைட்டாக சின்னதாக டஸ்ட் இருந்தால் கூட எடுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி நான் எப்படி எந்த இடத்துல எந்த ஒரு திங்ஸை வைக்கிறேனோ அந்த இடத்துல அந்தந்த திங்ஸும் இருக்கும். அவங்களும் அதே மாதிரி பழகிக்கிட்டாங்க. எப்படி நம்ம எப்படி வரோமோ அதே மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்களும் இருக்குங்க. எப்போவுமே நம்ம நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட வீட்டை நீட்டாக வச்சுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. விசிலில் பருப்பு 3 விசில் தான் நான் விட்டேன். அது நல்லா வெந்துருச்சு. என்ன பண்ணணும், நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தனியாக என்ன பண்ணுறோம், நம்ம வதக்கிடலாம். ஓகே, கடுகு உளுந்து போட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். அது பாதி அப்பப்போ ரெக்கார்டாக மாட்டுது. அப்பப்போ இந்த எண்ணெய் திரிக்கிறனால எதுவும் ஸ்டாப் ஆகிட்டுதா என்னன்னு தெரியல. அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கருவேப்பிலை 2 வரமிளகா போட்டு கடைசியில் சீரகத்தை என்ன பண்ணுறோம்னா நான் அதிலே போட்டுருவேன். அப்படியே கையில் இது பண்ணி உள்ளங்கையில் தேய்ச்சி போட்டு விட்டுருவேன். சாம்பார் ரெடி ஆகிடும். தாளித்து ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளான இட்லி சாம்பார். இது ஆக்சுவலி இதில் காய்கறிலாம் எதுவும் கிடையாது. வெறும் பருப்பு மட்டும்தான். துவரம்பருப்பு 10, பாசிப்பருப்பு 50, அவ்வளோதான். குழந்தைகளுக்கு 1 வயசுலேருந்து ஊட்டலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து அப்புறம் பெரியவங்க வரைக்குமே இது சாப்பிட்லாம். ரொம்ப காரமாக இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க கூட 4 இட்லி சாப்பிடும் இந்த சாம்பாருக்கு. இது நல்லாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பாரை எப்படி காரமாக சாப்பிட்றதுனா, சாம்பார் பொடி இருக்குல்ல, கடையில் விற்கிற சாம்பார் பொடி, இதை போட்டால் நம்ம பெரிய ஆளுங்க கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். கடைசியில் மல்லித்தலையை பிச்சு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. எடுத்து நம்ம பரிமாற வேண்டியதான். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க வேண்டியதான்.
சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சு. தக்காளி சட்னி வந்து வதக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். வெயிட் பண்ணுவோம். இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. ஓகே. இட்லி எடுக்கும்போது ஃபுல்லாக அப்பப்போ என் கையில் ஒரு ட்விஸ்ட் ஆகிடும். என்ன ஆகும்னா அப்படியே ஆவி அடிச்சிடும். நானும் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். பல வருஷமாக நானும் இட்லி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது என் கையை சுட்டு போடுது. அப்படி அந்த அளவுக்கு அந்த இட்லி பாத்திரம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இல்லை அந்த பாத்திரத்துக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாத்திரம் எடுக்கிற கம்பியில் என்ன பண்ணுவேன், அதை கம்பி வச்சு தான் பிடிப்பேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து அந்த துணி வச்சு எடுக்க தெரியாது. என்ன பண்ணுவேன், சமைக்கிறோன்னு பேரில் என்ன பண்ணுறது, டக்குன்னு அது என்னமோ பாத்திரம் என்னமோ ஆறின பாத்திரம் மாதிரி டக்குன்னு கையை வச்சிடுறது, கையில் சூடு வாங்கிடுறது. இதே போலப்பா போச்சு எனக்கு. என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவேன், ஐயோ நான் சுட்டுக்கிட்டேன் அப்படி. பார்த்து பண்ணுறது இல்லையாம்மா, பார்த்து பண்ணுமா, அவ்வளோதான். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அப்படி நடக்க தான் செய்யுது. இது ஒரு அப்படி இட்லி ஊற்றும் போதுமே அப்பப்போ அந்த சைட்லேருந்து ஆவி அடிச்சிடும் கையில் டக்குன்னு. கடுப்பாயிரும். இட்லி தானடா ஊற்றணும், நீ என் கையில் எதுக்குடா ஆவி வருது அப்படிங்கிற மாதிரி. 1/2 ஹவரில் நம்மளோட குக்கிங் முடிஞ்சிடும். அதை ஒரு 4 ஈடாக வச்சுட்டோன்னா போதும், அவ்வளோதான். மார்னிங் ஒர்க் ஃபினிஷ். அப்புறம் மதியம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு, என்னென்ன நான் குக்கிங் பண்ணுறேன்னு ஃபுல் லாங் வீடியோ நான் போடுறேன். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து 180 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 மந்த்துக்குள்ளே 180ங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதில் பாதி பேர் வந்து ஒரு 50-60 பேர் எங்கள் வீட்டு ஆளுக, சொந்தக்காரங்க, ஹஸ்பண்ட் வீட்டு ஆளுக தான் நிறைய. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து மிக்ஸி எடுத்துருவோம். ஆற வச்சுட்டேன், தனியாகவே எடுத்து அப்போவே ஆற வச்சுட்டேன். தனியாக போய் ஃபேனில் போய் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சூடாக போட்டால் என்ன ஆகுன்னா இந்த ஜாரு சீக்கிரம் போயிடும். ஆல்ரெடி அந்த மாதிரி நான் சூடாக போட்டு நிறைய போயிடுச்சு. அது ஆரம்பத்தில் தெரில, சரி டக்குன்னு அரைச்சிடுவோம், சூடாக அரைச்சி சூடாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்படிலாம் யாரும் சொல்லித்தரல. இந்த மாதிரி சூடாக போட்டு அது பண்ணால் அந்த ஜாரு சீக்கிரம் அந்த பிளேடு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி ஓவர்லோடு என்ன பண்ணுறது, உளுந்தெல்லாம் போடுறது வடைக்கு, அப்போல்லாம் என்ன பண்ணுறது, தண்ணி ஊற்றாமல் தானே அரைக்கிறோம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைப்பேன். தண்ணி ஊற்றாத சமயத்துக்கெல்லாம் பார்த்தா டக்குன்னு இதாகிடும், நின்று ஸ்டாப் ஆகிடும். ஐயோ மிக்ஸி போச்சோ அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். கடைசியில் பார்த்தா அது கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கணுன்னா கடைசியில் ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. எங்கள் அம்மா அப்பாவே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இப்படி ஆகும், இப்படி நடக்கும் அப்படின்னு. நம்மளாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது தான். நானாக எல்லா விஷயமே நானாக 1-2 விஷயம் அம்மாக்கிட்ட அம்மாச்சிக்கிட்ட கற்றுக்கிட்டது. மற்றபடி எல்லாமே நானாக புதுசாக நானாக கற்றுக்கிட்டேன். சரி இதை போட்டால் இது நல்லா வந்துடும், நம்ம இஷ்டம்தான். எதாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி என்னத்தையாவது பண்ணிக்க வேண்டியது. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்டே இருந்தாலும் பாப்பாக்கிட்ட கேட்டேன், எதை செஞ்சு கொடுத்தா சரி சூப்பராக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுவே பாதி சந்தோஷம். சரி நம்ம சமைக்கிறதே நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு கேவலமாலாம் பண்ணிட மாட்டேன், சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா தான் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஒரு குறையும் சொல்லாமல், உப்புலேயும் சொல்லாமல், காரம்லேயும் சொல்லாமல், எதையுமே என்னோடய ஹஸ்பண்ட் எதுவுமே இது நாள் வரைக்கும் என்னை குறைய சொன்னது கிடையாது. சாப்பாடு விஷயமோ எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொன்னது. ஒரு சில சண்டைகள் வரும் எங்களுக்குள்ளே, இருந்தாலும் ஒரு சில சண்டைகள் தேவையில்லாமல் வரும். அது யாராலேயோ மற்ற ஊரால் வரும், எங்களால் சண்டைகள் வராது. அது எப்படி ஒரு வார்த்தை பேச போய் அதை நான் ஒன்று பேச போய் நீ ஒன்று பேச போய் அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும். அப்புறம் அது சரியாயிடும். எல்லா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. ஆனால் பிரச்சனைகள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோன்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக ஸ்மூத்தாக நல்லாவே இருக்கும். அப்படி நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசி போனால் அது பெரிய சண்டையில் தான் வரும். அப்புறம் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா போண்டான்னு ஒன்று போட்டேன். அது நல்லா இருந்துச்சு.
ஒரு 1/2 நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. அது கல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1/2 கழிச்சு ஃபஸ்ட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்ட போண்டா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டு ஃபஸ்ட்டு போண்டா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணேன், மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் தனியாக. ஆமாம், ஒரு 300 கிராம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு தனியாக எடுத்துக்கிட்டு சுகர் நல்லா மிக்சியில் போட்டு 1½ கப்பு சுகர் மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிட்டேன். ஒரு 2 ஏலக்காயை போட்டு. அப்புறம் தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப லூஸாக இல்லாமல் நார்மல் பதத்துக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 நல்லா ஊற வச்சுட்டேன். வேறு எதுவுமே நான் போடல. அந்த பலார சோடா அதெல்லாம் எதுவுமே போடலை. ஒருவேளை அதெல்லாம் போட்டிருந்தா தான் அந்த மாதிரி டீ கடை போண்டா மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு சோவாக இருந்துச்சு. ஒரு 1/2 வரைக்கும் சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. நான் அப்போவே அவங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, சூடாக இருக்குது, எல்லாமே சூடாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு நான் படித்து சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. கடைசியில் அவர் சாப்பிடும்போது கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது போண்டா. அப்புறம் என்ன பண்ணோம், ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தான் கீழே தூக்கி போட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. போண்டா செய்ய தெரியிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நான் யூடியூப்லேயே பார்த்தேன் போண்டா செய்வது எப்படி, டீக்கடை போண்டா செய்வது எப்படி அப்படின்னு. நார்மலாக நான் செய்கிற மாதிரி தான் எல்லா மெத்தடுமே போட்டிருந்தாங்க. மைதா மாவு, சுகரு, தண்ணி, லைட்டாக சால்ட்டு அந்த மாதிரி நல்லா தான் போட்டேன். ஆனால் என்ன மிஸ்டேக், நான் பிசைஞ்ச மாவு பதம் மிஸ்டேக்காக எனக்கு என்னன்னு தெரில. அந்த வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த வீடியோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் விட்டுருப்போம்மா அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப தோசை மாவு பதத்துக்குலாம் பிசையலை, ரொம்ப கட்டியாகவே தான் இருந்துச்சு. எடுக்கும்போதும் போடும்போதுமே தெரியும் உங்களுக்கு, கட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் லெவல் வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என்னோடய மாமியார் வீட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே செஞ்சோம். நாங்கள் ஃபேமிலியோடு செஞ்சோம். அப்போ நல்லா இருந்துச்சு. அங்கே போண்டா மாதிரியே பிச்சுலாம் வந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கல்லுக்கட்டி மாதிரி ஒரு 1/2 கழிச்சு அப்படியே ஆனோன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுச்சே. நம்ம கஷ்டப்பட்டு 7-8 உருண்டை பண்ணோமேடா, மெனக்கட்டு நம்ம. சரி, ஹஸ்பண்ட் கேட்டார், நாளைக்கு ஏதாவது வடை கிடை போடுமா, இல்லை போண்டா கண்டா ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னாரு. சரி, உளுந்த வடை போட்டால் 2 மணி நேரம் 1½ மணி நேரம் ஊறும். நம்ம எந்திரிக்கிறதே 8 மணி. சண்டே ஆயிடுச்சுன்னா 8-9 மணி ஆயிரும் எந்திரிக்கிறதுக்கு. சரி, நம்ம லேட்டாக எந்திரிப்போம், என்னத்தை சீக்கிரத்தை எந்திரிச்சு எப்போ பார்த்தாலும் சீக்கிரமாக தான் எந்திரிக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி லேட்டாக எந்திரிப்போம். இதுனா சரி, இது நான் பார்த்தேன், இது 1/2 முடிஞ்சிருமே போண்டா வேலை அப்படின்னு நினச்சி சுட்டேன். அது கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை தந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருந்துச்சு. நான் பாப்பா வீடியோவோட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுவேன், லாங் வீடியோஸ் போடுவேன், ரெசிபி வீடியோஸ் போடுவேன். அப்பப்போ என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ என்னோடய சேனலுக்கு காப்பிரைட் வந்துடுது. நான் என்னோடய வாய்ஸ் போட்டு என்னோடய வீடியோ ஓன் வீடியோ ஆக்சுவலி. இதில் எதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னே தெரியல. மானிட்டேஷனும் கம்மியாகிடுது, வியூவர்ஸ் போகிறதுமே கம்மியாகிடுது. அதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் என்னென்னு. நானும் நிறைய சேனலில் போய் செக் பண்ணி தான் பார்க்குறேன். ஷார்ட் வீடியோ 60 செகண்டு இல்லைன்னா 3 மினிட் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் சில வீடியோஸ்லாம் காப்பிரைட் எதுக்கு வருதுன்னே தெரியல. ஆனால் அதை நான் கேன்சல் பண்ணி அதெல்லாம் இது பண்ணிட்டேன். இது ஒரு ஜஸ்ட்டு நம்மளோட ஒரு ஹாப்பினஸ்க்கு தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்குன்னே வச்சுக்கலாம். சரி, நம்ம சும்மா இருக்காமல் சும்மா ஒரு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் மாதிரி போடலாம், குக்கிங் வீடியோ போடலாம். எனக்கு குக்கிங் ஆல்வேஸ் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சமைச்சு கொடுக்குறது, யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே நல்லா சமைச்சு கொடுக்குறது பிடிக்கும். மற்றவங்க சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கும் சாப்பாடு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்கும். எப்போவுமே எந்த டைமுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சமைச்சு கொடுக்குறது எனக்கு பிடிக்கும். சாப்பிட்றவும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் கையில் சாப்பிட்றவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டு, பாப்பா இதுக்கெல்லாம் ஒன்றுமே பெருசாக சாப்பிடாது. எதையும் ஒரு ஆசைப்பட்டு இதை செஞ்சு கொடுத்தா அதை செஞ்சு கொடுத்தா வேணாம், 1 போதும் 2 போதும். எங்கள் வீட்டில் வடை எதை பண்ணாலும் நாங்கள் கொஞ்சம் தான் பண்ணுவோம். எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் குழம்பு, கொஞ்சமாக தான் கூட்டுலாம் வைப்பேன் மாட்டேன். முன்னாடிலாம் எனக்கு தெரியாது இவ்வளோ தான் வைக்கணும், ஒரு 2 போட்டால் குழம்பு வந்துடும் அப்படின்னு. இல்லை, முன்னாடிலாம் எப்படி பண்ணணும், 4 கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் வெட்டி போட்டு ஒரு நேரத்துக்கு தான் அதை சாப்பிடுவோம். அப்புறம் மிச்சத்தை ஃபுல்லாக கீழே கொட்டிடுவோம், வேஸ்ட்டாக. முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது.
இப்போ அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் கரெக்டாக தான் சமைக்கணும், கரெக்டாக தான் இத்தனைக்கு இத்தனை போதும் மெஷர்மெண்ட்டு எல்லாமே இப்போ நான் பக்குவப்பட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு இல்லாமலாம் எத்தனையோ பேர் மக்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே. அந்த மாதிரி இருக்கப்போ நம்மலாம் வச்சுக்கிட்டு நம்மலாம் ரொம்ப கொழுப்பு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை ஆகிட்டே, ரொம்ப எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே நானே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். எனக்குள்ளே புதுசாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட கற்றுக்காத விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நானே எங்கள் அம்மாவே வியப்பாகவே சொல்லுவாங்க, இப்படி மாறிட்டடா, பொறுப்பாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நமக்கு வயசாகுதுல்ல, வயசாகிடுச்சு, 2 குழந்தைகள் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க. என்னோடய பெரிய ஹாப்பினஸ்ஸே என்னோடய பசங்க தான். பாப்பாவும் சரி தம்பியும் சரி என் மேலே நிறையா பாசம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் அப்படி தான். நானாக அவ்வளோ உயிர், அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி ஒரு ஹாப்பியான குடும்பம். 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோஸ் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும். மக்களே ப்ரே பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே கலர்ஃபுல்லாக வந்துருச்சா? 1/2 hour வேலை தான். இட்லி சுட்டாச்சு, அப்புறம் என்ன சாம்பார் வச்சாச்சு, சட்னி செஞ்சாச்சு. அடுத்து போண்டா, டீ கடை போண்டா, சும்மா போண்டா கிடையாது, டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம எதை செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கு. என் பொண்ணெல்லாம் டேஸ்ட்டு அது என்னன்னே தெரியாது. அம்மா சூப்பராக இருக்குமா, அம்மா வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லுவாங்களா, அவங்க அம்மா நல்லா சமைக்கிறாங்கடி, எனக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு வாடி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளோட சமையல் எல்லாருக்கும் குட்டீஸுகளுக்கெல்லாம் பிடிக்குதே அப்படி. எங்கள் பாப்பா மாலே அதுகளோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட டீ கடை போண்டா ரெடி. சூப்பர். டெய்லி துவைக்கிறது, சமைக்கிறது, மற்ற வேலைகள் பார்க்குறது பெரிய வேலையாக இருக்குது. Thank you guys, thank you friends. Please subscribe my channel, Evonia Cooking channel.